ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 5. இத்தொடரின் துவக்க விழா மற்றும் பயனாளிகளுடன் கருத்து பரிமாற்றம். முதல் தொகுப்பு. இணைப்புரை முனைவர் மெஹமூதா. ஒலிப்பதிவு பி. நிஷாந்த். ஒலித்தொகுப்பு தயாரிப்பு PC ஜிபின். நிகழ்ச்சி மேற்பார்வை MS பெருமாள். நேயர்கள் முன்னிலையில் வெள்ளோட்டமாக ஒலிபரப்பப்பட்ட முதல் 2 பகுதிகள் பற்றி பயனாளிகள் நேயர்கள் ஆகியோருடன் கருத்து பரிமாற்றம். நெறிப்படுத்தி நிகழ்த்தியவர் பேராசிரியர் முனைவர் P. கந்தசாமி அவர்கள். ராமானுஜம் சாரோட 100th பர்த்டே முன்னிட்டு போன வருஷத்துல இருந்து 2 வருஷமா ரேடியோ மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வந்து பொதுமக்கள், அதாவது இந்த பாவர்ட்டில கீழே இருக்காங்க பாத்தீங்களா, சரிவர படிக்காம அந்த கல்வி தகுதியில வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்க மக்களுக்கும் கணிதம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது அவங்களுக்கு கிளாஸ் எடுக்காம அவங்க வாழ்வியலுக்கு தேவையான அடிப்படை கணிதம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ரேடியோ மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. நேஷனல் வைட்ல மொத்தம் 174 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதுல எல்லாம் காம்படிட் பண்ணி நேஷனல் லெவல்ல 12 ரேடியோ ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம ரேடியோ ஸ்டேஷன் ரத்தினவாணியும் ஒண்ணு. இன்னைக்கு நம்ம அந்த ப்ரோக்ராமோட லான்ச்சிங்ல தான் இருக்கோம். கேளுங்க. ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர் பகுதி 2. அம்மணி குடும்பம். அது என்ன கண்ணுங்களா, ஆளுக்கு ஒரு பொட்டியை காதுல வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டே பொழுது கொள்ளுறீங்க? பொழுது கொள்றமா, நாங்க 1 2 3 கத்துட்டு இருக்கோம் பாட்டி. கேட்டு படிச்சா புத்தியில நல்லா பதியுதாக்கு. நீங்களே பாட்டு படிச்சா இன்னும் நல்லா மனசுல பதியுமல்ல. நாங்களே பாட்டு படிக்கிறதா? போங்க பாட்டி, எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கெல்லாம் என்ன பாட்டு வாத்தியாருக்கு பாதபூசவனியா பாட்டு கத்துக்கிட்டோம். எங்க காலத்துல நாங்க பண்ணது இன்னும் காதுலயே நிக்குது கண்ணுகளா. உங்களுக்கு கூட பாட்டு பாட தெரியுமா பாட்டி? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க பாட்டி. இப்போ இந்த 2 எபிசோட உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண இல்லைங்களா, அதை எத்தனை பேர் கேட்டீங்க? எவ்வளோ பேருக்கு அதில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கை கரெக்டாக சொன்னாங்க. அந்த கதை தானே கேட்டீங்க? அந்த கதையில் வர அம்மா வந்து படிப்பறிவு இல்லைனாலும் மனக்கணக்கு போட்டு கரெக்டாக சொன்னாங்க. அதனால உங்களுக்கு என்ன பயன் வந்தது? இல்லை, அது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற ஒன்று தான். அது அம்மாவும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, பையனும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற ஒரு நல்ல பிள்ளை. எங்களுக்கும் அது நல்லா புரிஞ்சுதுங்க. நீங்கள் என்ன அதை அந்த ப்ரோக்ராம் 2ஐயும் கேட்டீங்களா? அதில் வந்து அதனால் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது பயனடைகிற மாதிரி இருந்ததா? கண்டிப்பாக பயனடைகிற மாதிரி இருந்தது. பயனுங்க அதனால் உங்களுக்கு கணக்குகளுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சது தெரியாது எல்லாமே ரத்தினவாணி மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க. சரி.
இதுக்கு இதை கத்துக்கிறதுனால பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நான் பயனடையாட்டியும் கூட என்னோட குழந்தைங்கள், என்னோட மனைவி, என்னோட அப்பா அம்மா படிக்காதவங்க இருக்காங்க. இதை கேட்டு நிறைய பயனடைவோம். நிறைய வாய்ப்பு இருக்குது கேட்டுக்கிறது. இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்குறீங்க, அப்புறமா என்ன செய்வீங்க? மேலும் நான் இன்னும் 2 பேருக்கு தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான சம்பவம். கண்டிப்பாக. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தெரியாதவங்க 4 பேர் தெரியாதவங்களுக்கு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் நல்லது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது நீங்கள் கேட்டீங்களா? இந்த 2 எபிசோடையும் இந்த மாதிரி நடத்துறதுனால ஜனங்களுக்கு பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காதா? கட்டாயம் இருக்கு. அடிப்படையில் நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர்கள் வந்து படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இந்த கணக்கில் கொஞ்சம் வீக்குன்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீ இப்போ காலையில் நீ ஒளிபரப்பு ஒன்று கேட்குற போது மிக எளிமையாக அந்த கணக்குங்கிற ஒரு விஷயம் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்மோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நாம் மிக சரியான முறையில் அதை நாம் கடைபிடிக்கிற போது வாழ்க்கையில் சேமிப்பு. நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, கந்தசாமியா பேசும்போது கூட சொன்னாங்க, வரவுக்கு எவ்வளவு பார்க்காம கூட நம்ம செலவு பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கணக்கு குறித்த ஒரு அவதானிப்பு என்பது நமக்கு இல்லாத பட்சத்தில் தான் அந்த மாதிரி செலவுக்கு அதிகமாக வரவுக்கு அதிகமாக செலவு செய்துடுறோம். இப்போ திரும்ப நம்ம கடன் வாங்குகிறோம். அப்போ அந்த கணக்கு குறித்த அவதானிப்பு என்பது நடைமுறை வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற போது அது மிக ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழணுங்கிற மைய கருத்தை எடுத்து சொன்னீங்க. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ரத்னவாணியின் மூலமாக அந்த காற்றில் மிதந்து வரும் கணிதம் என்ற ஒரு நிகழ்ச்சி. இனி காற்றில் மிதந்து வரும் கணிதம் துவக்க விழா. கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீமதி அர்ச்சனா பட்நாயக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஒலிபரப்பு தொடக்க விழாவின் வானொலி தொகுப்பு. கல்லூரியின் முதல்வர் வரவேற்புரை நல்கினார். உரையில் வானொலியின் மூலம் கணிதத்தை எவ்வாறு மக்களிடம், அதாவது அடித்தட்டு மக்களிடம் எவ்வாறு எடுத்துச் செல்வது என்று ஆய்வு திட்டத்தின் தலைவராக இருந்து பேசினார். காற்றினில் மிதந்து வரும் கணிதம் is an innovative initiative that has been taken by our Ratnavani FM 90.8 Ratnavani FM, which mainly targets the rural public in and around our campus and aims in educating the mathematics for these rural people. So as we are aware that the mathematics is an integral and integrated part of our life, many of our rural people doesn't know the basic calculation of mathematics. So this is an initiative by our Ratnavani 90.8 to inculcate it's an innovative inculcation of the radio mathematics or the teaching of mathematics to the rural public and making them aware of the basics of the mathematics. அடுத்தபடியாக ஒளி விளக்கு ஏற்றுவது ஒவ்வொரு நிகழ்விலும் மரபு. அதை சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றினார்கள். சிறப்பு விருந்தினர் அர்ச்சனா பட்நாயக் ஆட்சியாளர் அவர்களுக்கு ரத்தினம் கல்வி குழுமத்தின் தலைவர் மதன் ஏ செந்தில் அவர்கள் நினைவு பரிசையும் பொன்னாடையையும் அணிவித்து சிறப்பு செய்தார்கள். அதேபோல கணித நிபுணர் பல்கலைக்கழக பேராசிரியருமான பி கந்தசாமி அவர்களுக்கு ரத்தின குழும தலைமை மேலாண்மை நிர்வாக இயக்குனர் பேராசிரியர் ஆர் மாணிக்கம் அவர்கள் நினைவு பரிசினையும் வழங்கி பொன்னாடையையும் அணிவித்து சிறப்பித்தார். பின்பு விழாவின் முக்கிய நிகழ்வுகளான காற்றில் மிதந்து வரும் கணிதம் என்ற ரத்தினவாணியின் திட்டம் தயாரித்த குறுந்தகட்டை மாவட்ட ஆட்சியாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வெளியிட கல்லூரி தலைவர் மதன் ஏ செந்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆவண கோப்பு புத்தகத்தை சிறப்பு விருந்தினர் அர்ச்சனா பட்நாயக் வெளியிட கணித நிபுணர் பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து தலைமையுரையாற்ற வந்த கல்லூரி தலைவர் மதன் ஏ செந்தில் அவர்கள் வானொலிக்கும் மக்களுக்குமான உறவு குறித்து, குறிப்பாக இன்றைக்கு வானொலி கேட்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கணக்கு என்பது மிக இன்றியமையாததாக ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. அதை புரிந்து வாழ்க்கை நடத்துகின்றவர்களுக்கும் கணக்கு
வழக்கை புரியாமல் நடந்து கொள்கின்றவர்களுக்கும் புரிகின்ற விளங்குகின்ற அடிப்படையில் குறிப்பாக பாமர மக்கள் இதை புரிந்து மனித வாழ்க்கையை கணிதத்தின் துணையோடு அமைத்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மக்களிடம் விதைக்க வேண்டும் என்பதற்கான இந்த நிகழ்ச்சியை தமது ரத்தினவாணி தயாரித்து வழங்குகிறது. அதை மாணவர்களும் கேட்டு அறிந்து பயன்பெற வேண்டும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தி பேசினார். So, if mathematics is taught absolutely properly, lot of things will totally change in a society. You'll all become analytical, systematic, and so on. So, for such an important initiative, we are glad and we are happy that Ratnavani, which is our radio station, which has a very reasonable level of listenership, has been selected to spread this mathematics to Coimbatore district, which is a very, very humble task, and they should do it in a very innovative manner, just like how you see administration of our chief guest. Even though it's a very complicated thing, it's being handled with a penchant and it's being handled with an ease by putting together a nice system, and the way it's handled and all, if you see, it's made smooth by the abilities and the way it's handled. Anything can be made interesting if it's done in a proper manner. If this is succeeding, today I would see there was a report in a study, reported survey of various cities, upcoming cities in India. Basically, there is a study of various cities and upcoming cities, and unfortunately Coimbatore does not figure in that. I was surprised. I think we have a rare opportunity. I think a city can change by the ability level of people. If ability level of people can be changed by spread of mathematics, I think we have a very, very important aspect here where we can make a mark in the city by spreading information and spreading mathematics in the city. And next year in the same survey, Coimbatore city should figure in it. With leaving with that, I will let the dais to our chief guest, who can speak more about the city. And I appreciate the radio team for getting this project, and Mr. Perumal for taking the initiative to get this project. So the same thrive have to be there in spreading the mathematics. First of all, இதன் தொடர்ச்சியாக சிறப்புரையாற்ற வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அர்ச்சனா பட்நாயக் அவர்களது உரையில் ரத்தினம் கல்வி குழுமமானது மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் பொதுவான செயல்பாடுகளை இந்த மாவட்டத்திலேயே செய்து வந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இம்மாதிரியான நிகழ்வுகளையும் ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி வருவது சிறப்பு என்று கூறினார். I would first like to thank the entire team of this Radio Maths program, which is supported by the National Council for Science and Technology Communications. From the releases that we have done, a lot of hard work has gone into the people whom it's going to affect, whose lives it's going to affect. During my little interaction with Dr. Kandasamy, he was telling in the Radio Maths learning program உடைய நோக்கம் என்னன்னா, நம்ம இந்த ரேடியோ ஸ்கூல்ல இருந்தது எல்லா unskilled laborers or SHGs or people who shy away from mathematics, who shy away from calculation and in the process are cheated. இது அவங்களுக்கு வழி காட்டுறதுக்கு it's a very, very good innovation, and my entire appreciation for the group for all the efforts taken. எனக்கு அதில் ஒரு சின்ன request, not to dilute the program, but இது கூட if we could also inculcate the concept of thrift, because I personally think it's a very, very important concept. நம்ம consumption இதில் we are so involved in our consumption needs, we forget about saving. So if some way, through some innovation, you can link maths to saving thrift, I think it will be a wonderful thing. And see, maths is, as far as I understand, a very, very scientific and systematic subject. There is absolutely nothing to be scared of maths. Anna, how we adapt maths or how we use maths in our practical life, that is what this Radio Maths program learning is all about. So good luck to the entire team.
காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடரின் துவக்க விழா வாழ்த்தரங்கம். சமுதாய வானொலியின் முன்னோடியும் சமுதாய வானொலி இயக்கத்தை முன்னெடுத்து செல்பவரும் ரத்னவாணி சமுதாய வானொலியின் ஆலோசகருமான டாக்டர் ஸ்ரீதர் அவர்களின் வாழ்த்துரை. வணக்கம். நாட்டில் அமர்ந்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் ரத்னவாணி குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். காற்றினிலே மிதந்து வரும் கணிதம் இந்த நிகழ்ச்சியை ரத்னவாணி உங்களுக்கு அளிக்கப் போகின்றது. குறிப்பாக கோவையை சுற்றியுள்ள சிறு தொழில் அகங்களிலே பணிபுரிபவர்களுடைய கணித திறனை அதிகரிப்பதற்காகவும் அவர்களுக்கு கணிதத்திலே ஆசையை ஏற்படுத்துவதற்காகவும் வானொலி மூலம் செய்யக்கூடிய ஒரு புதிய முயற்சி இது. இந்த முயற்சி அகில இந்திய அளவிலே இன்று 10 வானொலி நிலையங்களிலே தொடங்குகிறது. மத்திய அரசினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த பேருதவி புரிந்திருக்கின்றது. உதவி பல வகையில் செய்தாலும் மிக முக்கியமாக பண உதவியும் அவர்கள் தான் செய்திருக்கின்றார்கள். இந்த 10 நிலையங்களிலே தமிழ்நாட்டிலே 4 நிலையங்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னதாக ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் 125வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது நாம் ஏன் வானொலியை பயன்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதற்காக நாட்டிலே 4 நிலையங்களிலே மதுரையிலே ஷாமலாவாணி, கான்பூர் IIT, கல்கத்தாவிலே ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி, பம்பாய் யூனிவர்சிட்டி என்ற 4 இடங்களிலே பரீட்சார்த்த முறையிலே 90 எபிசோடு கொண்ட ரேடியோ மேத்தமேட்டிக்ஸ் ஒளிபரப்பப்பட்டது. அதிலிருந்து கிடைத்த வெற்றி, அதிலிருந்து கிடைத்த ஆலோசனைகளை கொண்டுதான் இது இன்று அகில இந்திய அளவிலே இன்று தொடங்குகின்றது. ஓராண்டு இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். இதற்கு பின்னர் அவர்களுடைய கடிதத்தினுடைய ஆர்வம், அவர்களுடைய அறிவினுடைய திறன் அவற்றை இன்று அளவுகோல் போல எடுத்து வைத்திருக்கின்றோம். அடுத்த ஆண்டு அவர்களுக்கு இது அதிகமாகவே ஆகுமானால் வானொலி கடிதத்தை பரப்புவதிலே ஒரு சிறந்த சாதனம் என்று நாம் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியும் வெற்றி பெற்றால் மத்திய அரசினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறையானது இந்தியாவினுடைய அனைத்து வானொலி நிலையங்களிலும் அனைத்து சமுதாய வானொலி நிலையங்களிலும் இதை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையிலே கணிதத்தை ஆர்வமுள்ள கணிதமாக மாற்றி, வெறுக்கத்தந்த கணிதத்தை வெறுப்பற்ற கணிதமாக மாற்ற முயற்சி செய்து வரும் ரத்னவாணிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தமிழ்நாடு பெரியார் அறிவியல் மையத்தின் செயல் இயக்குனரும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் திட்டத்தின் ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் ஐயம் பெருமாள் அவர்களின் வாழ்த்துரை. ரத்தினம் கல்வி குழுமத்தின் சார்பாக கோயம்புத்தூரில் இது பொதுமக்கள் சேவைக்காக வருகிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் கணிதம் என்றாலே நமக்கெல்லாம் பொதுமக்களிடத்திலும் குறிப்பாக மாணவர்களிடத்திலும் ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அச்ச உணர்வை போக்குவதற்காக ரத்தினம் கல்வி குழுமத்தை வாயிலாக ரத்னவாணி என்ற வானொலியின் மூலமாக மக்களை சென்றடைவதற்காகவும் அதே போல் அன்றாடம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கணிதம் உபயோகப்படுத்தப்படுகிறது, குறிப்பாக பார்த்தோமேயானால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை பல நிறுவனங்கள் உள்ளன, பல தொழிற்சாலைகள் உள்ளன. அங்கு இருக்கின்றவர்களுக்கு எப்படியெல்லாம் கணிதத்தை எளிமையாக சொல்லிக் கொடுத்து அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் அந்த கணிதத்தை உபயோகப்படுத்துவதற்காக ரத்னவாணி என்பது அவர்களிடத்திலே நேரடியாக சென்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை எல்லாம் போக்குவதற்காக முயற்சி எடுத்துள்ளது. இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. துவக்க விழாவிற்கு மின்னஞ்சல் மூலமாக வாழ்த்து தெரிவித்தவர்கள் தமிழ்நாடு மற்றும் புதுவை மாநில சமுதாய வானொலி சங்க தலைவர் ஜேம்ஸ் ராஜசேகரன்,
முன்னாள் தலைவர் டாக்டர் கே தங்கராஜ், பிஜிபி சமுதாய வானொலி நிலைய பொறுப்பாளர் DS அருண்குமார், KSR சமுதாய வானொலி நிலைய மேலாளர் L சங்கர் ஆகியோர். வானொலி கணித மண்டபத்தை கண் துஞ்சாது கல்லெடுத்து மண்ணெடுத்து கழையெடுத்து கட்டி கொடுத்து உழைத்த வானொலி கணித குழுவினர்களை இம்மேடையில் அறிமுகப்படுத்தி சிறப்பிக்க ரத்னவாணியின் பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய MS பெருமாள் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்போ கல்லூரியில் அல்ல பள்ளிக்கூடத்தில் வந்து கணிதம் வந்து ஒரு பாடம், ஒரு நாளில் அல்ல ஒரு வாரத்தில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான். அதுக்கு வந்து மேத்ஸ் எடுத்துக்கிறது படிக்கிறதுக்கும் அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் படித்தவங்களாம் இருக்காங்க. பட் என்னுடைய பொறுப்பு என்னென்னா 24 மணி நேரம் கணக்கையே, ஆனால் கணக்கு என்பது தெரியாமல் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கக்கூடிய சில அடித்தட்டு மக்களுக்கு இதுதான் இப்படித்தான் நீங்கள் முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன முயற்சியாக அரசனுடைய ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்கிட்டு இருக்கோம். இப்போ சாதாரணமாக 22, 18, 40ங்கிறது கணக்கு. ஆனால் நிகழ்ச்சிகள் தயாரிக்கும் போதோ அல்ல நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லும்போது 22, 18 கூட்டிகிட்டு போயிட்டால் அது வழக்கு. இப்போ வாழ்க்கையில் நம்ம வந்து கணக்கு சொல்லி கொடுக்கணுமா அல்ல வழக்கு தீர்க்கணுமாங்கிறது பார்க்குறதுக்கு 2 பொறுப்பும் மீடியாவுக்கு இருக்கிறதால ஒரு கதை மூலமாக இந்த நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் எங்கெல்லாம் கணக்கு பயன்படுதுங்கிறத வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மேத்ஸ் ப்ரொஃபஸர் சங்கீதா மேடம் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்சஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்து அதை பேஸ் பண்ணி நான் ஸ்கிரிப்ட் பண்ணி நம்மளுடைய கல்லூரி மாணவ மாணவிகளை மட்டுமே வைத்து தயாரிக்கப்பட்ட குடும்பத்தொடர் இந்த நிகழ்ச்சி. என்னுடைய டீம் நண்பர்களை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம். மேடத்தோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது நாங்கள் ஆசைப்படுறோம். சங்கீதா மேடம், நந்தா, எல்லாரும் வந்துருங்க. விஸ்வா, ஜீவன். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் 5ஆம் பகுதி. துவக்க விழாவின் நிறைவு பகுதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு இடம்பெறும்.